Life process. Life process na enna உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு? லைஃப் process அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைஃப்க்கு தேவையானது. லைஃப்க்கு தேவையானது அப்படின்னா ரீசைக்கிளா? ரீபர்த் பத்தி பேசிட்டியா? செத்து போனதுக்கு அப்புறம் முதல்ல இருக்கிறப்ப எப்படி வாழ்றோம் நம்ம பார்க்கலாம். நிறைய இதெல்லாம் சொல்லிட்டேன். ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா நீ அப்படியே வந்து அது ஓ அப்படியா? Life process. How do we tell the difference between what is alive and what is not alive? If we see a dog running or a cow chewing cud or a man shouting loudly on the street, we know that these are living beings. What if the dog or a cow or a man were asleep? We could still think they are alive. How did we know that? We see them breathing and we know that they are alive. What about plants? How do we know that they are alive? We see them green. Some of us will see. But what about plants that have leaves of colors other than green? They grow over time. So we know that they are alive, some will say. In other words, we tend to think of some sort of movement, either growth related or not, as common evidence of being alive. But a plant that is not visibly growing is still alive, and some animal can breathe without visible movement. So using visible movement as a defining character of life is not enough. Movements over very small scale will be invisible to the naked eye movement of molecules. For example, in this invisible molecular movement necessary for life? If we ask this question to professional biologists, they will say yes. In fact, viruses do not show any molecular movement in them until they infect some cell. And that is partly why there is a controversy about whether they are truly alive or not. Why are molecular movements needed for life? We have seen in earlier classes that living organisms are well-organized structures. They can have tissues, tissues have cells, cells have smaller components in them, and so on. Because of the effect of the environment, this organized, ordered nature of living structure is very likely to keep breaking down over time. If order breaks down, the organism will no longer be alive. So living organism must keep repairing and maintaining their structure. Since all these structures are made up of molecules, they must move molecules around all the time. What are the maintenance process in living organisms? Let us explore. First, life process of life. நம்ம வாழ்றோமா இல்லையா? இது உயிரோட இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஜெனரலா நம்ம எப்படி பார்ப்போம்னா லைஃப் இருக்கிறதுக்கு மூமெண்ட் வச்சு பார்ப்போம். ஓடுது, ட்ரீட் பண்ணு. ஆனா ஒரு சில ஆர்கானிசம் நம்ம வந்து கேட்டு அதை ட்ரீட் பண்ண ஆனா எப்படி அதை நம்ம லிவிங் ஆகணும். நம்ம பாடி ஒரு நம்ம பாடியே நிறைய டிஷ்யூஸ் வந்து நிறைய குட்டி குட்டி செல்ஸ் நல்லா செல்ஸ் வந்து இன்டர்ன் செல் ஆர்கனைசேஷன். அந்த செல்லோட பார்க்க நியூக்ளியஸ் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் இருக்கும், கொள்கை பாடிஸ் இருக்கும், வேக்யூல்ஸ் இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும், குரோமோபிளாஸ்ட் இருக்கும், சென்ட்ரியோல்ஸ் இருக்கும். இதெல்லாம் செல் ஆர்கனைசேஷன். அப்போ அது அதோட முடிஞ்சிருச்சு இல்ல, அது மாலிகூல்ஸ் ஆகும். மாலிகூல்ஸ்னா கெமிக்கல்ஸ். டிஎன்ஏ எடுத்தாலே டிஎன்ஏ எக்கச்சக்க காம்பவுண்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்க எலிமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய கார்பன், நிறைய ஹைட்ரஜன், நிறைய பாஸ்பரஸ், நைட்ரஜன்,
ஆக்சிஜன் இதெல்லாம் கம்பைன் ஆனதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏவே வந்து செல்லுல ஒரு ரொம்ப அப்ப இதுவே இவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த மாலிகுலர் மூவ்மெண்ட் நம்ம பிரீத் பண்றோமா? பிரீத் பண்றப்ப என்ன பண்றோம்? கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்றோம். இன்டேக் பண்றப்ப ஆக்சிஜன் எடுக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி லிபரேட் ஆகுது? கண்டினியூஸா ஒரு சைக்கிள். நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகுது? குளுக்கோஸ் எரிக்கிறதுனால கிரியேட் ஆகுது. நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சோம். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல எப்படி கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் குளுக்கோஸா மாறுது. அதே மாதிரி நம்ம பாடியில இன்டேக் பண்ணிருக்க அந்த குளுக்கோஸ் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது? ரிட்டர்ன் பேக் வந்து கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது, வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. அது மூலியமா எனர்ஜி சூரிய ஒளியை வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. சூரிய ஒளியை கேப்சர் பண்ணி தான் போட்டோசிந்தசிஸ். இப்ப அந்த எனர்ஜியை இது ரிலீஸ் ஆகுறப்ப எனர்ஜி வெளில வருது. அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுறோம், நடக்கிறோம், டைஜஷன் ஆகுது. எல்லாமே அது மூலியமா தான் நம்ம வந்து பண்றோம். சொல்றேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த மாலிகுலர் மூவ்மெண்ட் மூலியமா தான் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வைரஸஸ் பார்த்தோம்னா ஒரு பாடிக்குள்ள அது போகாம அது எந்த ஒரு மாலிகுலர் மூவ்மெண்ட்டும் காட்டாது. அப்போ பாடிக்குள்ள போனா மட்டும்தான் அது உயிரோட இருக்கிறாங்க. அப்ப அது என்ன ஆச்சு? அப்ப அது லிவிங் நான் லிவிங். அப்போ ஒரு கெமிக்கல் போனதுக்கு அப்புறம் பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்ப அது மற்ற நான் லிவிங் கெமிக்கல்ஸ் கூட அதே தானே பண்ணுது. அப்ப எப்படி வைரஸஸ் வந்து நம்ம லிவிங்னு சொல்லலாம், இல்ல நான் லிவிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு கான்ட்ரவர்சி இன்னும் இருக்கதான். அப்ப இதுல இன்னும் ஆர்கானிசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஹவ் இட் இஸ் கெட்டிங் ப்ராசஸ், அந்த மாலிகுலர் லெவல்ல எப்படி வந்து லைஃப் ப்ராசஸ் ஆகுது. நம்மளுக்கு நல்லா வந்து சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா நிறைய சாப்பிட்டு வந்திருக்க என்னது தொப்பை எவ்வளவு மூச்சு விடு, இல்லைன்னா அது ஏதாவது ஆயிரம் மயக்கம் வந்து. Right? What are life processes? The maintenance function of living organisms must go on even when they are not doing anything particular. நம்ம எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்றோமா? அப்ப நம்மளுக்கு எனர்ஜி தேவையில்லை. எதுவுமே நடக்கலையா நம்ம பாடியில? வேலையே செய்யல, அப்ப எனர்ஜி தேவையில்லைன்னு அர்த்தமா? எதுவுமே நம்ம உடம்புல நடக்கலன்னு அர்த்தம். நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அப்ப எதுவுமே நம்ம உடம்புல எந்த ஒரு விஷயமும் வெயிட் பண்ண வீட்டுல இருக்க இந்த மிஷின் வந்து ஹாப்பி ஆகும். ரிப்பீட்டா கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா கண்டினியூஸா போயிட்டு தான் இருக்கும். அப்போ even when we're just sitting in class, even if we are just asleep, this maintenance job has to go on. The process which together perform this maintenance job or life process. அப்போ டைஜஷனும் நான் தூங்கிட்டு இருந்தாலும் நடக்கும், நான் சும்மா உட்காந்து இருந்தாலும் நடக்கும். ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ண முடியாது, பிரீத்திங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ண முடியாது. இது நான் என்ன பண்ணாலும், நான் தூங்கிட்டு இருந்தாலும் இதை நடந்துட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ் த மீனிங்? செத்துடும். Since these maintenance processes are needed to prevent damage and breakdown, energy is needed for them. This energy comes from outside the body of an individual organism. So there must be a process to transfer a source of energy from outside of the body of the organism, which we call food. அப்ப அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு அதை பிரேக் டவுன் பண்ணணும், டேமேஜ் பண்ணணும், க்ரோ பண்ணணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து எனர்ஜி தேவை. அப்ப அந்த எனர்ஜி வந்து நம்ம பாடியில நம்மளா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ வாட் வி ஆர் டூயிங், வி இன்டேக் ஃபுட். A process we commonly call as nutrition. Transfer source of energy from outside of the organism, which we call food, and this process is known as nutrition. All right, nutrition. If the body size of the organism is to grow, additional raw material will also be needed from outside. Since life on Earth depends on carbon-based molecules,
Most of these food sources are also carbon based. Depending on the complexity of these carbon sources, different organisms can then use different kinds of nutritional processes. The outside source of energy could be quite varied. Since the environment is not under the control of individual organisms, these sources of energy therefore need to be broken down or built up in a body and must be finally converted to a uniform source of energy that can be used for various molecular movements needed for maintaining living structures, as well as to the kind of molecules the body needs to grow. For this, a series of chemical reactions in the body are necessary. Oxidizing and reducing reactions are some of the most common chemical means to break down molecules. Oxidation and reduction. For this, many organisms use oxygen sourced from outside the body. This process of acquiring oxygen from outside the body and to use it in the process of breakdown of food sources for cellular needs is what we call respiration. அப்போ one sideல நம்ம ஃபுட் எடுக்கும், one sideல இந்த ரியாக்ஷன் இந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணணும், குட்டியா பிரேக் டவுன் பண்ணணும். அப்பதான் நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? செல்லுக்கு போகணும், அப்படியே நம்ம செல்ல வந்து பெரிய வந்து ரைஸ் ஆகிற மாதிரி நம்ம சேர்க்கணும். அப்போ அதை பிரேக் டவுன் பண்றதுக்காக தான் ஆக்சிஜன் எடுக்கும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் ஃபுட் பிரேக் டவுன் is known as respiration. In the case of single cell organisms, the process of acquiring oxygen from outside the body and to use it in the process of breakdown of food for cellular need is what we call respiration. In the case of single cell organisms, no specific organ for taking in food, exchange of gases, or removal of waste may be needed because the entire surface of the organism is in contact with the environment. But what happens when the body size of the organism increases and the body design becomes more complex? In multicellular organisms, all the cells may not be in direct contact with the surrounding environment. Thus, simple diffusion will not meet the requirement of all the cells. இப்போ சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், எக்ஸாம்பிள் அமீபா. ஒரு செல் தான் இருக்கு, அதோட ஓவரால் பாடியே சரௌண்டிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கோ இல்ல ஃபுட்டை நம்ம அது வந்து அக்செப்ட் பண்றதுக்கோ அது ஈஸியா மூவ் பண்ணி இன்டேக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இதுக்கு என் பாடியில மேல இருக்க ஸ்கின் மட்டும் தான், மேல இருக்க டாப் லேயர் மட்டும் தான் எக்ஸ்போஸ் டு என்விரான்மெண்ட். அப்போ உள்ளுக்குள்ள இருக்க செல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து டிராவல் பண்றது, எப்படி வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலஸ்ட் யூனிட்டா அவங்க எப்படி கொண்டு போய் சேர்க்க, அதுதான் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு செமி பிரீமியபிள் மெம்பரேன், ஒரு மெம்பரேன் இருக்கு. இந்த சைடு கான்சன்ட்ரேஷன், அதாவது ஃபுல்லாவே பிரிஞ்சிருக்கு, இந்த சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, இந்த சைடு கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், இங்க இருக்க சால்வெண்ட் ஸ்லோவா இந்த லேயர் வழியா டிஃப்யூஸ் ஆயிட்டு இந்த சைடு கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்க சைடு போயிடும். அதுதான் டிஃப்யூஷன் சொல்லுவோம். அதிகமா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகும், டிஃப்யூஷன். Thus, simple diffusion will not meet the requirement of all the cells. We have seen previously how in multicellular organisms, various body parts are specialized in the function they perform. We are familiar with the idea of these specialized tissues and with their organization in the body of the organism. It is therefore not surprising that the uptake of food and of oxygen will also be the function of specialized tissue. Uptake of food and oxygen is also a function of specialized tissue. However, this poses a problem. Since the food and oxygen are now taken up at one place in the body of the organism,
While all the parts of the body need them, this situation creates a need for transportation system for carrying food and the oxygen from one place to another in the body. When chemical reactions use the carbon source and the oxygen for energy generation, they create byproducts that are not only useless for the cells of the body, but could even be harmful. These waste byproducts are therefore needed to be removed from the body and discarded outside by the process called excretion. இப்போ நம்மளுக்கு ஃபுட் தேவை, அதுக்கு ஸ்பெஷலைஸ்டா நம்ம ஆர்கன் இருக்கு. ஆக்சிஜன் தேவை, அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டா ஆர்கன் இருக்கு. ஆனா எல்லா பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கும் எல்லா செல்ஸ்க்கும் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கும்? ஸ்பெஷலைஸ்டா ஏருக்கு நம்ம நோஸ் அண்ட் லங்ஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ஃபுட்டை உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதை பிரேக் டவுன் பண்ணதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒன்று தனியா இருக்கு. சொல்றேன். அதுக்கப்புறம் பிளட் மூலயமா வந்து எல்லாத்தையும் லிக்விட்ல இந்த குளுக்கோஸோ அதெல்லாம் கலந்து எடுத்துட்டு போறதுக்கு, பிளட் எல்லா செல்லுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. இப்ப எப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்தாலும் அதுல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வரும், அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் வரும். அப்ப அந்த அன்வான்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பாய்சனஸா இருக்கலாம் நம்ம உடம்புல. அப்ப அந்த பாய்சனஸ் அன்வான்ட் திங்க நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்ப அதுதான் எக்ஸ்கிரீஷன் சொல்றோம். இல்லப்பா, ஃபுட் பாய்சன் சொல்லுங்க. இப்போ நம்ம சாப்பிடுறோம், ஒழுங்கா வந்து ரெஸ்ட் ரூம் போகாம வந்து எக்ஸ்பிரேட் பண்ணாம இருக்கும். மார்னிங் வந்து பபிள்ஸ வந்து எக்ஸ்பிரேட் பண்ணாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்? நம்ம பாடியில அது ஆக்சுவலா வேஸ்ட் ப்ராடக்ட், அது நம்ம பாடிக்கு வந்து பாய்சன். அதை எக்ஸ்பிரேட் பண்ணணும். எக்ஸ்பிரேட்னா வெளியில தள்ளணும், இல்லைன்னா நம்மளால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியாது. இப்ப நம்ம வேர்வை வர விட மாட்டேங்குது எல்லா இடத்துலயும். இப்போ ஆக்சுவலா நம்ம பாடியில இருந்து எப்படி எப்படிலாம் எக்ஸ்கிரீஷன் ஆகும் அப்படின்னா, யூரின் மூலியமா மட்டும் இல்லை, வேர்வை மூலியமாவும் நம்மளுக்கு எக்ஸ்கிரீஷன் நடக்கும் அன்வான்ட். இப்ப அந்த வேர்க்காம இருக்கு அப்படின்னா என்ன ஆயிடும்? நம்ம பாடி ஈஸியா வீக் ஆயிடும். வேர்வை வரலன்னா நல்லது இல்லை. வேர்வை வருது அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு வேகமா எந்த ஒரு டிசீஸோ, ஃபீவரோ, கோல்டோ இதெல்லாம் வந்து வரவே வராது, தெரியுமா? சீரியஸ். ஏன்னா நம்மளோட பாடியில இருக்க அன்வான்டை இம்மீடியட்டா நம்ம வந்து வெளியில தள்ளணும். நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு பாத்ரூம் போறேன்னு போக முடியாதுல்ல. நிறைய பேர் அதுவும் வந்து எஸ்பெஷலி உமன் ஜெண்டர் என்ன பண்ணுவாங்க, வெளியில போனா நம்மளாவது வந்து ரெஸ்ட் ரூம் போனோம்னா எங்கேயாவது போயிட்டு பரவாயில்ல போயிட்டு வருது. ஆனா அவங்களுக்கு அப்படி இருக்காது. அப்ப அவங்களோட யூரினை வந்து வெளியில எக்ஸ்பீட் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்க. யூரின்ல யூரியா அதிகமா இருக்கும், which is not good for our health. அப்ப ரெகுலர் அப்பப்போ யூரின் பாஸ் பண்ணலனாலே நம்ம பாடி வந்து வீக்னஸ் உணர முடியும். அப்ப எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு. ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோமா, வேர்வை வர்றது. அப்போ ஸ்கின் மூலியமா நம்ம வந்து எக்ஸ்கிரீட் பண்றோம், யூரின் மூலியமா எக்ஸ்கிரீட் பண்றோம், பவுல் ஸ்டேர் பண்றது மூலியமா எக்ஸ்கிரீட் பண்றோம். அன்வான்ட் ஃபுட்ல வேஸ்ட், சக்கை, இது எனக்கு வேணாம், என் பாடிக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றத நம்ம தள்ளுறோம். இதெல்லாம் நம்ம தள்ளாம இருக்கணும். ஏன் மார்னிங் போறோம்? இப்ப நைட் சாப்பிட்ற ஃபுட்டு ஃபுல்லா டைஜஸ்ட் ஆயிருக்கும்ல. எப்பயும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் மார்னிங்கும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பவுல்ஸை வந்து கிளியர் பண்றது, பாத்ரூம் போயிட்டு டோட்டலா கிளியர் பண்ணிட்டு குளிச்சுட்டு தூங்குறதே பெஸ்ட். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜென்ரலா நம்ம நாட்டுல அந்த பழக்கம் வந்து கம்மி. ஆனா முன்னாடி இருந்துச்சு. ஈவினிங்ல பாண்ட்ல போயிட்டு, பொது குளியல் இடம் இருக்குல்ல, பாண்ட்ல போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா அன்வான்ட் அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாடியிலே இருந்து வந்த ரெஸ்பிரேஷன் தான் அப்படியே நம்ம பாடியிலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் அது பண்ணுவாங்க. வேர்வையை ரிமூவ் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வெளியில வந்திருக்கிறது
போது நம்மளோட பாடியில இருக்க அந்த வேஸ்டோ அன்வான்ட் பாய்சனும் சேர்ந்துதான் வெளில வந்து அதனால குளிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தூங்குறது ஒரு நல்ல குவாலிட்டி. நம்ம பாடியை வந்து பயங்கரமா ஆக்டிவா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி. நைட்டு குடிச்சா சளி பிடிக்கும் சொல்றாங்க. ஆக்சுவலா இல்ல இல்ல அது அப்படிதான் ஒரு பழக்க வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ திங்க் அபவுட் லாட் ஆஃப் நிறைய மூவிஸ்லாம் பாக்குறோம். தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட கார்மெண்ட்ஸ் அதுன்னு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுல இருக்கிற அந்த வேவ் வந்ததுன்னு இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு லைட்டா வந்து ஒரு ஷவர் பண்ணிட்டு தான் தூங்குவோம். செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா நம்ம அதை பண்றது இல்லை. ஏன்னா சளி பிடிக்கும். சளி ஏன் பிடிக்குது? அன்வான்டா வாட்டரை வந்து நிப்பாட்டு. ரெண்டு, நம்மளோட பாடி வந்து ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி. அதுதான் நம்ம படிக்க போறோம். ரொம்ப ரொம்ப யூனிக் நம்ம பாடி. எவ்வளவு யூனிக் அப்படின்னா எவ்வளவு யூனிக்னா உனக்கு ஒரு வாட்டி ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயே, நம்ம பாடிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஏதோ ஒண்ணு வருது. நம்ம பாடி என்ன பண்ணும், அது கூட வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபீவர்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். நம்ம பாடி அது கூட போராட ஆரம்பிச்சு போராடிட்டு அதுக்கு இம்யூனிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு அடுத்த வாட்டி வந்தா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாடி வந்து கோல்டு வாட்டர் இந்த வாட்டர் அந்த வாட்டர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுது. ஆக்சுவலா கோல்டு வாட்டர் குடிக்கிறது தான் நார்மலா என்ன வாட்டர் கிடைக்குதோ அத அதே மாதிரி அதே டெம்பரேச்சர்ல குடிக்கிறதா நம்ம பாடிக்கும் நல்லது. சூடா தண்ணி குடிக்கிறேன் அப்படின்றதும் வந்து ரொம்ப நல்லது கிடையாது. குளிக்கிறப்போ மார்னிங் வந்து குளிரும் சளி பிடிக்கிறதுல ஹாட் வாட்டர்ல குளிக்கிறாங்க. அவங்களுக்கு இம்யூனிட்டியா ப்ராப்பரா இருக்காது தெரியுமா? ஏன்னா பாடி சரௌண்டிங்க்கும் பாடிக்கும் இப்போ ஹாட் வாட்டர் ஊற்றிக்கும். அப்ப என்ன ஆகும், வேகமா இதை நம்ம பாடி வந்து ரொம்ப கோல்டா அப்படியே ஃபுல்லா வந்து ஹாட்டா இருக்குமா, வேகமா இதுல இருக்கிற நம்ம பாடியில இருக்க ஹீட் அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்பர் ஆகாது. வைஸ் வர்சா அதேதான். கோல்ட் வாட்டர்ல குளிக்கிறோம்னா இந்த நார்மல் வாட்டர்ல குளிக்கிறோம்னா பர்ஃபெக்டா இருக்கும், பாடி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பட் அதை பண்ண மாட்டோம் பிகாஸ் வி ஹேவ் த ஸ்மெல். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் இஸ் மேட் அப் ஆஃப் என்ன தெரியுமா? ஃபேட். ஃபேட்ஸ் அப்படிங்கிறது ஆயில் தானே, ஆயிலி இதுதானே. பால் நல்லா காசி தானே கொடுக்குறாங்க. அது சில்லுன்னு இருக்கிறதுனால சளி பிடிக்கிறது. நம்ம பாடியில நம்ம வந்து இன்டேக் பண்ற அந்த பேத்தோஜன்ஸ் அது அந்த கோல்டு இதுக்கு வந்து அது ரெப்ளிகேட் ஆகும். நம்ம பாடியில சுவாசிக்கிறப்போ சாப்பிட்றப்போ கண்டிப்பா பாக்டீரியா வைரஸ் நம்ம இன்டேக் பண்ணோம். ஓகே, எஸ்பெஷலி வாயில வந்து நம்ம மூச்சு இழுக்கிறப்போ மிகப்பெரிய தவறு. வீட்டிங் நாஸ்ட்ரல்ஸ்ல பண்றதுதான் கரெக்ட். வை ஃபில்டர் ஆயிட்டு போகும். அன்வான்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது மாதிரி போயிட்டு வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்ப நம்மளுக்கு வந்து நோஸ்ல பிரீத் பண்றவங்களுக்கு நிறைய அந்த டயர்ட் ஆயிட்டேன், அப்புறம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஆக்டிவா இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் ஆயிலும் அதிகமா இருக்கு நோஸ்ல பிரீத் பண்றது. இப்போ ஆயில் இன்டேக் பண்றோம்னா இன்டேக் பண்றப்ப என்ன பண்றேன், மேக்சிமம் டஸ்ட் இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் சேர்த்து நான் வேகமா உள்ள இன்டேக் பண்றேன். அப்ப அதெல்லாம் லங்ஸ்குள்ள வந்து போறப்போ ஈஸியா ஆல்வியோ ஆல்வியோலைன்னு இருக்கும் ஒரு திராட்சை கொத்து மாதிரி, அது மேல போய் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அவ்வளவு வேகமா நடக்காது. அப்ப இதுக்கு என்ன பண்ணும், நம்ம அன்வான்ட் அன்டிசையர்டு வந்து லங்ஸ்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம பாடி என்ன பண்ணும், இரும்புறோம். இரும்புறது தப்பு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அன்வான்டா ஏதாவது போயிடுச்சுன்னா அது வெளில தள்ளுது, அது உள்ள போச்சுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதனால நம்ம பாடியே அதை வெளில தள்ளுது. உடம்பு சரியில்லைன்ட்டு வந்து வாந்தி எடுக்கிறோமா, ஆக்சுவலா இது உடம்புக்கு வந்து இப்போ வந்து சரியில்லை, அப்போ அதை எல்லாத்தையும் வெளியில வேகமா தள்ளணும் அப்படின்ட்டு புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி வெளியில எடுத்துரும். அதான் வாமிட்டா எடுக்கிறோம்.
தேவையில்லை, இது சம்திங் ராங்கா இருக்கு. அப்போ வாமிட் பண்றப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அன்வான்ட் அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட சேர்ந்து வெளில வரும். ஐயோ வாந்தி எடுக்கிறாங்க, இது தப்பு, இது கரெக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். டாக்ஸ்லாம் இருக்குல்ல, எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் டாக், நிறைய அது ஃபுட்டுக்காக நிறைய சாப்பிட்டா அப்ப ஈஸி அதோட பாடிக்கு ஒழுங்கா அது டைஜஷன் ஆகாம நிறைய ப்ராப்ளம் ஆகும். என்ன பண்ணும், புல்லு இலையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதோட இது மூலியமா உள்ளுக்குள்ளே இருந்து டோட்டலா கக்கி வாந்திய மாதிரி பாதுகாக்கும். அது ஈஸியா பாதுகாக்கும். நம்ம தான் நினைச்சுக்கோம் அது ஏதோ சம்திங் ரொம்ப ராங் ஆனது அப்படின்னு. சாப்பிட்டுதான் ஆஹ் உள்ள இருந்து சாப்பிட்டு ஆஹ் அது கோர்ஸ் அது வந்து சாப்பிட்டு என் பாடிக்கு அது சரியில்லை அப்படின்ட்டு அந்த அந்த ஜூஸ் மூலியமா அது மொத்தமா உள்ளுக்குள்ள இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வெளில எடுக்கும். ஒரு சில டைம்ல அப்படின்னு சாப்பிட்டுட்டு அது மூலியமா வெளியில அன்வான்டா உடம்புல இருக்கிறத வெளில கொண்டு வரணும்ல, அப்ப ஏதாவது உள்ள தள்ளணும்ல. புல்லு சாப்பிடவும் இல்லை, மென்னு அதோட சாறுனால அப்படியே வெளில தள்ளி. இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? எங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, வெளியில அப்படின்ட்டு என்ன நடக்குது? ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா அப்பப்ப வந்து அது கக்குறது அது மாதிரிலாம் கக்கும். கண்டிப்பா வாந்தி எடுக்கிறது பாத்துருக்கேன். அதாவது சாப்பிடுறத அந்த ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு சம்திங் இலை மாதிரி அது மாதிரி இருக்கிறத வந்து மென்னுட்டு அது மூலியமா வெளில தள்ளிடும். அப்போ அந்த ரிக்குவயர்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. அப்போ எவ்வளவு ப்ராசஸ், இது எல்லாமே யூனிக்கா நம்ம உடம்புக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு. சரியா? Right? Again, if the basic rules of the body design is multicellular organisms are followed, a specialized tissue for excretion will be developed, which means that the transportation system will need to transport waste away from cell to this excretory tissue. Let us consider the various processes so essential to maintain life one by one. அப்போ நம்ம வெளியில ஃபுட்டோட வேஸ்ட் தள்ளணும். பிளட்ல அங்க வந்து ரியாக்ஷன் நடக்குதா, செல்லுக்குள்ள ரியாக்ஷன் நடக்குதா, அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட அன்வான்டா எரியறப்ப யூரியா எல்லாம் கிரியேட் ஆகும். யூரியா, பொட்டாசியம் சால்ட்ஸ் இது மாதிரி நிறைய கிரியேட் ஆகும். அதை ரிமூவ் பண்ணணும். அது என்ன பண்ணுது? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம எக்ஸ்கிரீட் பண்றோம் உணவோட வேஸ்ட். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல பிளட் என்ன ஆகுது, கிட்னிக்கு போகுது. கிட்னில போயிட்டு டோட்டலா வந்து ஃபில்டர் ஆகுது. டோட்டலா ஃபில்டர் ஆயிட்டு அதுல இருந்து நல்லது வாட்டர், எனர்ஜி வேற ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அன்வான்ட்னு இருக்கிறத மட்டும் வெளில தள்ளுது. கிட்னி, கிட்னில ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நெஃப்ரான் அப்படின்னு. ஓகேவா? நெஃப்ரான்னு சொல்லுவாங்க. த்ரெட் மாதிரி இருக்குதா? என்னப்பா? த்ரெட் மாதிரி.
ஓகேவா? Why is diffusion insufficient to meet the oxygen requirement of multicellular organisms like humans? எதனால diffusion வந்து பத்தாது? இப்போ அமீபாலாம் diffusion மூலியமாவே நடக்கும். வெளியில ஏர் இருக்கு, அது மூலியமாவே ஆக்சிஜன் கண்டென்ட் உள்ள கம்மியா இருக்கு, அப்ப ஆக்சிஜன் வந்து உள்ள diffuse ஆயிட்டு போயிடும். கார்பன் டை ஆக்சைடு உள்ள அதிகமாயிருச்சு, அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்து வந்துடும். ரைட்? இப்படிதான் வந்து நடக்குது. செல் வந்து அட்மாஸ்பியர் டைரக்ட் கான்டாக்ட்ல இல்ல, டைரக்ட் கான்டாக்ட்ல இல்லாத செல்ஸால எப்படி வந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ண முடியும்? அப்போ அதுக்குதான் நம்ம தனியா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். வாட் கிரைட்டீரியா டு வி யூஸ் டு டிசைட் வெதர் சம்திங் இஸ் அலைவ்? அலைவா இருக்குன்னா என்னென்ன வந்து கிரைட்டீரியால நீங்க டிசைட் பண்ணுவீங்க? மூவ்மெண்ட், breathing, intake and outgoing of oxygen and carbon dioxide. தூக்கத்துல சிரிப்பாங்க. இப்ப உனக்கு அப்ப தூக்கத்துல நடக்கிறவங்க எல்லாம் தான் வந்து அலைவா இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கவங்க செத்துட்டாங்க. உனக்கு என்னென்னலாம் வந்து அப்போ பல்ஸ் அது என்ன பண்ணுது? அந்த இன்ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றத வந்து காட்டுது. ஓகேவா? ரைட்? சரியா? அப்ப இது எல்லாமே தான் நம்மளுக்கு லைஃப் இருக்கா, லிவிங் ஆர்கானிசமா இல்லையா, உள்ளுக்குள்ள பாடியோட மூவ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. இப்போ தூங்கிட்டு இருக்க ஒருத்தங்களா இருந்தாலும் ஒரு ஸ்டெட்டஸ்கோப் எடுத்து அவங்க வயிற்றுல வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். காது வச்சு நம்ம வந்து யாரோட வயிற்றுல கேட்டா கூட வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்டே தான் இருக்கும். ஓகேவா? உள்ளுக்குள்ள ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். மிக்சிங் கெமிக்கல் ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடா நடந்துகிட்டே தான் இருக்கு. வாட் ஆர் அவுட்சைட் ரா மெட்டீரியல் யூஸ்ட் ஃபார் பை அன் ஆர்கானிசம்? அவுட்சைட்ல இருந்து நம்ம என்னென்ன ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது? ஆக்சிஜன், ஃபுட். அவுட் சைட்ல இருந்து இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை. அவுட் சைட்ல இருந்து ஆக்சிஜன் அண்ட் ஃபுட் தான் நம்ம பாடிக்கு தேவை. மற்றதெல்லாம் நம்மளா சேர்த்துக்கிறோம். ட்ரெஸ்ஸோ இதுவோ அதுவோ எல்லாமே நம்மளா சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டை வச்சு மட்டும் தான் நம்ம எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணணும். மற்ற எதுவுமே ரியாலிட்டி இல்லை. வாட் ப்ராசஸ் குட் யூ கன்சிடர் எசென்ஷியல் ஃபார் மெயின்டைனிங் லைஃப்? லைஃப்பை மெயின்டைன் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்பிரேஷன், மூணு தானா? ஆன்மாவை உனக்கு யாருதான் இது மாதிரிலாம் பேசுறது சொல்லி கொடுக்குது? ஆன்மா, ஆன்மானா என்னது? நான் உங்ககிட்ட சயின்ஸ் பத்தி கேட்கிறேன்னா, அப்போ டைஜஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன் போதுமா? வேற என்ன வேணும்? என்ன வேணும் அதெல்லாம் கேக்குறேன். ஆன்மா வேணும்னு சொல்லாத, வேற ஏதாவது சொல்லி. வேற என்னென்ன சிஸ்டம்ஸ் தான் இருக்கு? டைஜஷன், சர்க்குலேட்டரி சிஸ்டம். வேற அது சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஒரு பார்ட். வேற அதான் எக்ஸ்பிரேஷன். வேற ஏதாவது? எதனால நம்ம யோசிக்கிறோம்? அது என்ன சிஸ்டம்? நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் ரெண்டு சிஸ்டம் இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ். பெரிஃபரல்னா வெளியில அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமானது இருக்கு. இது எல்லாம்
கண்ணு பிரெயினோட ஜாயின் ஆகலைன்னா வந்து நீ பாக்குறதுதான் தெரியாது, உனக்கு உணர முடியாது. நர்வஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோலிங் சிஸ்டம், சரியா கோஆர்டினேஷன், கிளான்ஸ், நிறைய கிளான்ஸ். சலைவா, சலைவா 3 பேர் இருக்கு. இந்த சைடு ஒண்ணு, ரைட், இங்க இருக்கு, இங்க இருக்கு, மேல நாட்டுல, ரைட், 3 பேர் இருக்கு. இது சலைவா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இடத்துல கிளான்ஸ், தைராய்டு கிளாண்ட், தைராக்ஸ்னு ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்மளோட பாடிக்கு பயங்கர ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிட்னி மேல அட்ரினாலின், அட்ரினல் கிளாண்ட். ஒவ்வொரு கிளாண்டும் ஒவ்வொரு விதமான கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. கேஸ்ட்ரிக் கிளாண்ட், லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும், பேன்கிரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பேன்கிரியாஸ்ல ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கரான்ஸ்னு ஒரு சில செல்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டொமக்குள்ள வந்து ஆக்சிஜனிக் செல்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த செல் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ஃபுட்டை வந்து காம்ப்ளெக்ஸா இருக்க ஃபுட்டை உடைக்கும். அது உடைக்கிறது மூலயமா தான் நம்மளுக்கு செல்லுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ், பேசிக் லெவல் குளுக்கோஸ் நம்ம கொண்டு போக முடியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே எவ்ரி திங் கோஆர்டினேட்டட். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூட கோஆர்டினேட் ஆயிருக்கு. அப்பதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து வர அந்த எனர்ஜி குளுக்கோஸை அப்சர்வ் பண்ணி பிளட்ல சேர்க்க முடியும். அப்ப எவ்ரி திங் கோஆர்டினேட்டட். தூங்கல, இப்போ நான் வந்து மூவ் பண்றேன் அப்படின்னா உடனே வந்து அதுல இருந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆக போகுதுன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு சில விஷயங்கள் வந்து அதுவா தன்னால நடக்கும். ஓகேவா, ரைட்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு சுவாசிக்கிற அப்போ வந்து அன்வான்டா ஒரு டஸ்ட் வந்து உள்ள போயிடுச்சு. அப்போ இல்ல நான் தும்ப கூடாது, நான் வந்து இரும்ப கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா பிளாக்கேஜ் ஆயிடும். அப்போ அது எப்படியாவது வெளில தள்ளணும்னு பார்க்கும். கண்ணி வைக்கிறது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல லிக்விட் வந்து அந்த வாட்டர் வந்து அந்த லென்ஸ் மேல க்ளோஸ் ஆகணும். ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது. ரொம்ப ட்ரை ஆக விடக்கூடாது. ஓல்டேஜ் பீப்புள் தான் அது ரொம்ப ட்ரையா வயசாக வயசாக அது லைட் ரொம்ப அதிகமா, இப்ப லைட் இந்த லைட்டையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் வச்சுக்கேன். லைட் இந்த லைட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்து இப்ப திரும்பணும்னா இங்கெல்லாம் வந்து இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். இப்போ சன்லைட்ல போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ஏன் எதனால அப்படின்னா என்ன பண்ணும், லைட்டு ரொம்ப போகக்கூடாதுன்ட்டு ஐரிஸ் அப்படின்றது அப்படியே அந்த லென்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணும். அப்ப வெயில்ல போயிட்டு வரப்போ அந்த இதை வந்து க்ளோஸ் ஆயிடும். லென்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லைட் தான் போகணும், நிறைய லைட் வரக்கூடாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போறப்போ என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிருக்கா, இங்க உள்ளுக்குள்ள அது க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால டோட்டலா லைட் நிறைய போறத கண்ட்ரோல் பண்றதுக்காக க்ளோஸ் ஆயிருக்கு. உள்ள போறப்ப டோட்டலா இருட்டா இருக்கும். இப்போ நேரம் கழிச்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய லைட் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். எதுவும் தெரியாது. இப்போ கிரீன், ப்ளூ, ரெட் இதை மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல எது கிரீன், எது ப்ளூ, எது ரெட் நம்மளுக்கு தெரியவே தெரியும். ரொட்டேஷன். அப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டம் எப்படி அதை அப்சர்வ் பண்ணுது, அதை வந்து எப்படி கொண்டு போகுது, என்ன டைப் ஆஃப் செல்ஸ், ஆப்டிக்கல் செல்ஸ், அதை அப்சர்வ் பண்ற செல்ஸ் ஒன்று இருக்கு, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்ணுக்குள்ள இருக்க உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல அந்த செல்ஸ் தான் இருக்கு. அதுதான் அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா மூளைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும், இது அப்படின்னு நம்ம. அப்போ ஒரு ஒரு கலர் வந்து இதுதான் டிட்டர்மைன் பண்றது எல்லாமே நம்ம சொல்றதை தான் நம்ம டிட்டர்மைன் பண்றோம். அன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மரத்தோட இலையோட கலர் என்ன கேட்டேன், ஞாபகம்? கிரீன். ஏன் அது கிரீனா இருக்கு?
இப்போ லைட்டோட பினாமினா பார்ப்போமா. லைட் என்ன கலரு? ஒயிட். ஓகேவா? ஒயிட். இது ப்ரௌனா தெரியும். அப்ப இதோட கலர் என்னது? ஏன் ப்ரௌனா தெரியுது அப்படின்னா, இந்த லைட் இதுல படுதா, அதுல 7 கலரும் இருக்கும். அந்த ப்ரௌன் கலரை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் இதை அப்சர்வ் பண்ணி, அப்ப அந்த ப்ரௌன் கலர் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வேவ் லென்த் இந்த குவாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேவா? கிரீனை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் அந்த லீஃப் அப்சர்வ் பண்ணிடுச்சு. கிரீன் வேணாம்னு சொல்லிடுச்சு. அப்ப வெளியில வரப்ப நம்ம கிரீன் லைட் மட்டும் தெரியும். ஓகேவா? இப்ப இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க அந்த கிரீன் கலர்ல வந்து நம்ம ஒட்டி வச்சிருக்கோம்ல, இதுல இருக்க அந்த மெட்டீரியல், அந்த கெமிக்கல் என்ன பண்ணுது? அந்த கலரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிட்டு மத்த கலர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த கலரை மட்டும் தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால இது கிரீனா தெரியுது. ஓகேவா? அதனால இது கிரீனா தெரியுது. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா இதோட கலர் இல்லை. கலர் இல்ல, ஏன்னா லைட் இல்ல. ஓகேவா? அப்ப எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு லைட் அதுல படுறப்ப மட்டும் தான் நம்மளுக்கு கலர் என்ன இல்ல. இப்ப சயின்ஸ்ன்றது வந்து ஒரு நிறைய கேள்வி கேட்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? அப்போ உண்மையான கலர், மரத்தோட கலர் கிரீனு தவிர்த்து மத்த எல்லா கலரும் தான் அதுல இருக்கு. It's observing all the wavelengths, all the colors except green. அந்த green அக்செப்ட் பண்ணல, அது மட்டும் தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ட்ரீ ட்ரங்க் பிரவுன் பிரவுன் அக்செப்ட் பண்ணல. ஆமா, அதனால இது ஏன் பிரவுனா இருக்குன்னா அது லீஃப் ஒவ்வொரு இதுவும் அந்தந்த இடத்துல அந்தந்த வேவ் லென்த் இருக்குது. ஒரு சில கலர்ஸ் தான் நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வரும், காம்பினேஷன் கொஞ்சம் தான் இதை அப்சர்வ் பண்ணும். அப்ப பேலன்ஸ் இருக்கு. இப்போ ஒயிட் ரெட், ஓகேவா? ரெண்டும் கலந்தா ரெண்டு கலந்தா என்ன வரும்? ஒயிட் ரெட் வந்து கலந்தா ரெட் தான் வருமா? பிங்க்குக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஜாயின் ஆகுற மாதிரி ஒரு பொசிஷன்ல நம்மளுக்கு அப்படிதான் கிரியேட் ஆகும். அப்ப எல்லா இடத்துலயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. நம்ம பாக்குறது இந்த கலர் நினைக்கிறோம், ஆனா உண்மையிலேயே அது என்ன பண்ணுது? அந்த கலரை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இது பிரவுன் கலர். அப்ப உண்மையான கலர் என்ன? ஓகேவா? ரைட். அப்போ லைட் இல்லைன்னா கலரே இல்லை. ஓகே, லைட் இல்லைன்னா கலரே இல்லை, கண்டிப்பா கலர் இல்லை. ஸ்பேஸ்க்குனா கலர் இல்லை. ஸ்பேஸ் அது டார்க்கா இருக்கு, அதுக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கு. நிறைய சோர்ஸ் ஆஃப் லைட்னு இல்லை, இப்போ அதுல டார்க்கா இருக்குன்னு இல்லை, பியாண்ட் அதுக்கு மேல லைட் வந்து நம்மளுக்கு டிராவல் பண்ணல. இப்போ ஒரு ஸ்டார் இருக்கு. இப்போ நான் இந்த லைட்டே வந்து லைட் வந்து ஒரு இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாதான் அது வந்து எனக்கு கலர். இப்ப நான் இதை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது லைட் இல்லை. ஓகேவா? ரைட். ஒரு ஒபேக் பாடி கூட இருக்குன்னா லைட் இல்லை. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணாதான் லைட். இப்ப லைட் வரத்துக்கு ஒரு எனர்ஜி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு எனர்ஜி, லைட் எனர்ஜி டோட்டல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை டோட்டலா தெரிஞ்சிருக்கு. அந்த எனர்ஜியோட ஃபார்ம்ஸ் தான் டிஃப்ரெண்டா சாலிட்ஸ் ஆகும், கேசஸ் ஆகும், மாலிகூல்ஸ் ஆகும், கலர்ஸ் ஆகும், எனர்ஜியா, ஹீட்டா, லைட்டா, இது மாதிரி எல்லாத்தையும் டோட்டலா கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ ஆட்டம்ல எனர்ஜி இல்லையா? ஆட்டம்ல என்ன எனர்ஜி? மாலிகுலர் எனர்ஜி. ஓகே, ஆட்டம்ஸ் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா, ரெண்டா மூணா சேர்ந்துச்சுன்னா அது மாலிகுலர். அதை ஹோல்டு பண்றது ஒரு எனர்ஜி ஹோல்டு பண்ணி. ஒவ்வொரு ஆட்டம்லயும் நியூக்ளியஸ்ல தான் இருக்கிறது அதிகமான எனர்ஜி இருக்கு. ஏன்னா அது மொத்த இதை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு எனர்ஜி வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் எல்லாத்தையும் ஒன்னா காம்பேக்டா வச்சிருக்கு. அப்ப அந்த எனர்ஜி நம்ம பிரேக் பண்ணாதான் பயங்கரமா ரிலீஸ் ஆகுது அந்த நியூக்ளியர் ஆமா, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை அட்ராக்ட் பண்ணி காட்டுது. அப்ப இதுதானே நடக்குது.
ஒன்னொன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத கிறிஸ்டல் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன். நம்மளுக்கு கண்டிப்பா ஃபுட்டு தேவை. ஃபுட்டு இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக ஃபுட்டு மட்டும் தான் வாழ்க்கை. அளவுக்கு அதிகமா எதுவுமே இருக்கு. அளவுக்கு அதிகமா ஆச்சுன்னா நம்ம பாடிக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபுட்டு அளவாக தான் இருக்கும். நியூட்ரிஷன். When we walk or ride a bicycle, we are using up energy. Even when we are not doing any apparent activity, energy is needed to maintain a state of order in our body. We also need material from outside in order to grow, develop, synthesize proteins and other substances needed in the body. This source of energy and material is the food we eat. How do living things get their food? The general requirement for energy and material is common in all organisms, but it is fulfilled in different ways. Some organisms use simple food material obtained from inorganic sources in the form of carbon dioxide and water. These organisms, the autotrophs, include green plants and some bacteria. Other organisms utilize complex substances. These complex substances have to be broken down into simpler ones before they can be used for the upkeep and growth of the body. To achieve this, organisms use biocatalysts called enzymes. Thus, the heterotroph survival depends directly or indirectly on autotrophs. Heterotrophic organisms include animals and fungi. இப்ப சம் ஆர்கானிசம்ஸ் அந்த இடத்துல குறிப்பிடுறது வந்து பிளான்ட். டைரக்டா என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அது எடுத்துக்குது. அதோட தேவைக்கு தான் எடுத்துக்குது, நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துக்குது. ஓகேவா? அதோட தேவைக்கு தான் எடுத்துக்குது, நம்மளுக்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளுக்காக அது க்ரோ ஆகுது, அதோட க்ரோத்துக்காக அது எடுக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆல் ஹெட்ரோட்ராப்ஸ், autotrophs can make their own food, get their own food. எல்லாமே autotrophs. Okay, right? அது heterotrophs from some other organism. எல்லாத்துக்குமே சேம் தான். கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இதோட காம்பினேஷன்ல எனர்ஜி கம்பைன் ஆயிருக்கு. எனர்ஜி இதுதான் தேவை, அது க்ரோ ஆகுறதுக்கு, ஆக்டிவா இருக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அப்போ அந்த காம்ப்ளெக்ஸா நம்மளோட ஃபுட் பிளான்ட்ல கிடைக்கிற ஃபுட் எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸா இருக்கும். அது நம்ம பாடி அக்செப்ட் பண்ணாது. அப்ப அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு நம்மளுக்கு பயோ கேட்டலிஸ்ட் தேவைப்படுது, known as enzymes. 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 Autotrophic nutrition. Carbon and energy requirements of the autotrophic organism are fulfilled by photosynthesis. It is the process by which autotrophs take in substance from the outside and convert them into stored forms of energy. This material is taken in the form of carbon dioxide and water, which is converted into carbohydrates in the presence of sunlight and chlorophyll. Carbohydrates are utilized for providing energy to the plant. We will study how this takes place in the next section. The carbohydrates which are not used immediately are stored in the form of starch, which serves as the internal energy reserve to be used as and when required by the plant. A somewhat similar situation is seen in us, where some of the energy derived from the food we eat is stored in our body in the form of glycogen. Photosynthesis, the process circular, carbon dioxide plus water light. Okay, light, sunlight, E equal to H nu ன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டோன் அப்படின்ற அந்த லைட்டை யூஸ் பண்ணி C6H12O6 plus
6H2. வாட்டர் எப்படி இருக்கும் 12 6 யூஸ் பண்ணிக்கும் 6H2 வரும். இப்ப இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் இது ஆப்ஷன் கூட எரியுது. ஓகேவா 4 6 molecule of oxygen and 6 molecule இது மாதிரி produce. ஓகேவா ரைட் அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது அண்ட் வாட்டர் இது எல்லாமே வாட்டர்ல டிஃப்யூஸ் ஸ்டேட்ல தான் நடக்குது. இதுதான் நடக்குது. இப்போ இமீடியட்டா ஃபுட் வந்துச்சு அதை இமீடியட்டா யூஸ் பண்றேன்னு இல்லாம ஃபியூச்சருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிளான்டோட பாடியில ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். அது லீஃப்ல ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா ஃப்ரூட்ல ஸ்டோர் பண்ணும், இல்லைன்னா ஸ்டெம்ல ஸ்டோர் பண்ணும், இல்ல ரூட்ஸ்ல ஸ்டோர் பண்ணும். டிஃப்ரெண்ட் இடத்துல ஸ்டோர் பண்ணுது. சீட்ல ஸ்டோர் பண்ணும். ஆமா ஆமா அதுல அந்த எனர்ஜி அந்த சீடை வந்து எதுக்காக ஸ்டோர் பண்ண அதுல எனர்ஜி தொட்டா ஸ்டோர் பண்ணி வச்சா அதை யூஸ் பண்ணி தான் அந்த யங் பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். இல்லைன்னா க்ரோ ஆக முடியாதுல்ல. அப்ப எனர்ஜி டோட்டலா சீட்ல அதிகம். அதனால தானே நட்ஸ் எல்லாம் சாப்பிடும். முந்திரி இந்த மாதிரி கொட்டைகள் எல்லாம் சாப்பிடுறோம்ல நட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சீட்ஸ் தானே. கொட்டைகளை சாப்பிட்டா என்ன பட்டாணி சாப்பிடுறது இல்லையா? அது வந்து சீட் தானே. பட்டாணி சீடு இல்லையாப்பா? கொண்டைக்கடலை சீடு தான், பருப்பு சீடு தான், அரிசி சீடு தானே சாப்பிடுறேன். அரிசி சீடு அந்த சீடு தான் நம்ம சாப்பிடுறோம். கோதுமை அரிசியிலேருந்து எல்லாமே வந்து அதுல தான் ஹை ப்ரோட்டீன் ஹை கார்போஹைட்ரேட். பிளான்ட் லீஃப் ஸ்டோர் பண்ற பிளான்ட் வந்து நம்ம கீரை வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கீரை லீஃப் ஃப்ளவர்ல ஸ்டோர் பண்ணும். ஃப்ளவர்ஸை சாப்பிடும். ஒரு விதமான ஒரு கெமிக்கல் அதுவும் வந்து ஒரு விதமான பாடியை ஆனா அளவு அளவுக்கு அதிகமா இருக்கு. கொஞ்சமாக ஓகேவா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து குழந்தை நல்லா கலரா சாப்பிடுறது. ஆனா அதுக்காக சாப்பிடணும் வந்து சாப்பாடு அள்ளி சாப்பிடுற மாதிரியா சாப்பிட முடியும்? அவ்வளவுதான். 2 நாள் முழுக்க நம்ம பாத்ரூம்லயே இருக்க வேண்டியதுதான். குடுக்கலையும் இது எல்லாமே கெமிக்கல். ஒரு விதமான கெமிக்கல். இந்த கெமிக்கல் நம்மள அஃபெக்ட் பண்ணுது. எதுதான் கெமிக்கல் இல்ல நம்ம சாப்பிடுறது எல்லாமே ஆட்டம் மாலிகூல்ஸ் தானப்பா. நீ கெமிக்கல்னா நான் வேற ஏதோ வந்து வேற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். நீ சாப்பிடுற ஒன்றும் நீ சுவாசிக்கிற ஒன்றும் நம்ம பிளட்லயும் வந்து கெமிக்கல் தான் இருக்கு. ஹீமோகுளோபின் இஸ் a complex chemical of iron, carbon, oxygen எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு காம்பவுண்ட் தானப்பா. ரைட் அப்போ அந்த அந்த கெமிக்கல் ஓரளவுக்கு நம்ம பாடிக்கு அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு மேல நம்ம வந்து பண்ண விடக்கூடாது. ஓகேவா நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் கரெக்டா வந்து பண்ணோம்னா அது சரியில்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுதான். சரியா அதை அந்த கெமிஸ்ட்ரியில பார்த்த கெமிஸ்ட்ரியில பார்த்த அதே போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அது கெமிஸ்ட்ரியில பார்த்தோம். அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இது பயாலஜி அப்படின்னு எல்லாமே இன்டர்லிங்க் தான். 6 carbon dioxide plus 12 H2O in the presence of chlorophyll and sunlight gives C6 H12O6 6O2 and 6H2. Let us see what actually happens during the process of photosynthesis.
The following event may occur during this process. Absorption of light energy by chlorophyll. லீஃப்ல இருக்கிற அந்த chlorophyll அப்படின்ற அந்த இது மூலியமா குளோரோபிளாஸ்ட் இருக்கா, இதனாலதான் அந்த கிரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ரியாக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக், அப்புறம் கண்ணாடி, சிலிகான் டை ஆக்சைடு அதெல்லாம் ரியாக்ட் ஆகாது. அவ்வளவுதான். சரி, பாருங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது. அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி பை chlorophyll. Absorption is happening through chlorophyll. ஓகேவா? Number 2, conversion of light energy to chemical energy and splitting of water molecules into hydrogen and oxygen. இப்ப அந்த லைட் எனர்ஜி இருக்குல்ல, அது energy can neither be created nor destroyed. It can be converted from one form to another. Light energy chemical energy convert பண்ணிட்டு இத வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? வாட்டர் மாலிகுல H2O2 அப்படின்றது வந்து பிரிக்கிறது யூஸ் பண்றோம். Alright. Next, reduction of carbon dioxide to carbohydrates. Reduction. எதனால ரிடக்ஷன் சொல்றோம்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹைட்ரஜனை சேர்க்கிறோம். Reduction. Carbohydrates are changed. These steps need not take place one after other immediately. For example, desert plant takes up carbon dioxide at night and prepare an intermediate which is acted upon by the energy absorbed by the chlorophyll during the day. இப்ப இதெல்லாம் அடுத்தடுத்து உடனே நடக்கணும்னு அவசியம். இப்போ கார்பன் டை ஆக்சைட டெசர்ட் பிளான்ட் வந்து நைட்ல அப்சர்வ் பண்ண முடியாது, மார்னிங்ல அப்சர்வ் பண்ண முடியாது, நைட் தான் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ அந்த டைம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். மார்னிங்ல லைட் யூஸ் பண்ணிட்டு இதை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பிரேக் டவுன் பண்றது, வாட்டர் பிரேக் டவுன் பண்றது, அதெல்லாம் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். These steps need not take, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. Let us see how each of the components and the above reaction are necessary for photosynthesis. If you carefully observe a cross section of a leaf under the microscope, you will notice that some cells contain green dots. Green dots. There are green dots. Some cells contain green color dots வந்து இருக்கும். There are some cells green color dots. Right? These green dots are cell organelles called chloroplasts. இந்த green dots வந்து என்னது? Cell organelles. இதுக்கு பேர் chloroplast அப்படின்னு சொல்றோம். Okay, which contains chlorophyll. Let us do an activity which demonstrates that chlorophyll is essential for photosynthesis. இதெல்லாம் நம்ம பண்ணி பார்ப்போம். பண்ணா நல்லதுதான். Right? Take a potted plant with variegated leaves. Variegated leaves na இல்ல அதாவது இந்த ஒரு சில லீஃப்ல வந்து ஒரு நல்ல கிரீன், ஒரு சில இடத்துல கிரீனா இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டா இருக்கும். அந்த மாதிரி லீஃப் இருக்கு. ஆல்ரைட். எக்ஸாம்பிள் மணி பிளான்ட், குரோட்டன்ஸ். இது ஒரு லீஃப் வந்து ஃபுல்லா கிரீனா இருக்காது. அங்கங்க ஒயிட்டு, ஒரு சில இடத்துல டார்க்கா இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டா இருக்கும். மணி பிளான்ட் பார்த்துருக்கீங்களா? அந்த லீஃப்ல கொஞ்சம் எல்லோ கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த லீவ்ஸ் வந்து keep the plant in a dark room for 3 days so that all the starch gets used up. இப்போ ஒரு டார்க் ரூம்ல வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த லீஃப்ல இருக்கிற அந்த பிளான்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டார்ச்சும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொன்னோம்ல, அது எல்லாம் யூஸ் அப் ஆகட்டும். அதனால 3 days அப்படியே வச்சிட்டோம். ஓகேவா? Now keep the plant in sunlight for about 6 hours.
அடுத்த 6 hours வந்து அதை எடுத்துட்டு சன்லைட்ல 6 hours வைக்கணும். Pluck a leaf from the plant, mark the green areas in it and trace them on the sheet of paper. ஒரு லீஃப் மட்டும் எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிடுறோம். எங்கெங்கெல்லாம் கிரீனா இருக்கும் ஒரு பேப்பர்ல வச்சு வந்து இதெல்லாம் கிரீனா இருக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். Dip the leaf in boiling water for few minutes. Skeleton leaf இல்ல, பச்சையா இருக்க லீஃப் தான். நம்ம 6 மணி நேரம் வைக்கிறோம், அதை எடுக்கிறோம், அதை எடுத்து உயிரோட இருக்க லீஃப் தான். ஸ்கெலிட்டல் லீஃப்னா என்னது? ஆஞ்சது இவ்வளவு தெளிவா போட்டு 3 நாள் வந்து நம்ம இருக்கையில பிளான்ட் வைக்கிறோம். அப்ப அந்த பிளான்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ ஸ்டார்ச் இல்ல, ஓகேவா? இப்போ இத வந்து எடுத்து சன்லைட்ல வைக்கணும். அப்ப இமீடியட்டா என்ன ஆகும்? வந்து வேகமா ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு லீஃப் எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் டார்க்கா இருக்கும் அப்படின்னு ஒரு பேப்பர்ல வச்சு இப்ப நம்ம போட்டோ எடுத்து வச்சு நெக்ஸ்ட் அந்த லீஃப் எடுத்துட்டு நம்ம சுடு தண்ணியில டிப் பண்ணி உள்ள வந்து டிப் பண்ணிடுவோமா few minutes. After this, immerse it in the beaker containing alcohol. Alcohol இருக்கிற பீக்கர்ல நம்ம immerse what is immerse? மூழ்க வைக்கணும். immerse it, மூழ்கணும். immerse yourself in education அப்படின்றாங்க. உன்னோட எண்ணத்தை அப்படியே வந்து உள்ள செலுத்துங்க அப்படின்னு. Carefully place the beaker in a water bath and keep till the alcohol begins to boil. உள்ள போட்டுட்டு திருப்பி வந்து ஒரு வாட்டர் பாத். வாட்டர் பாத்னா வாட்டர் பாத்னா ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கணும். அப்படியே நம்ம வந்து ஹீட் வந்து பண்ணக்கூடாது. இதை எப்படி ஹீட் பண்ணணும்? ஒரு கிளாஸ்ல இதை வந்து வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆல்கஹால் லீஃப் இருக்கு. இப்போ ஒரு சுடு தண்ணி அதுல இந்த பாத்திரத்தை மேல மிதக்க வைக்கணும். வாட்டர் பாத். அது மூலயமா அந்த வாட்டரோட ஹீட் வந்து இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். டைரக்டா ஹீட் அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? வாட்டர் பாத் and heat till the alcohol begins to boil. இது மாதிரி ஆல்கஹால் நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்றோம். What happens to the color of leaf? What is the color of the solution? Now dip the leaf in a dilute solution of iodine for a few minutes. Take out the leaf and rinse off the iodine solution. Observe the color of the leaf and compare with the tracing of the leaf done in the beginning. What can you conclude about the presence of starch in various areas of leaf? இப்போ என்ன ஆகுது? இதுல நம்ம பாயில் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டு இத சொல்யூஷன்ல வந்து அந்த அந்த சொல்யூஷன் இருக்குல்ல எடுக்கிறோம். எடுத்துட்டு அந்த லீஃப அயோடின் சொல்யூஷன்ல முக்கணும். உள்ள போடணும். உள்ள போடுறப்ப என்ன ஆயிடும்? எடுத்துட்டு அந்த அயோடின் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணோம்னா இது மாதிரி டார்க் பேச்சஸ் வந்து தெரியும். எங்கெங்கெல்லாம் ஃபுட் ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அங்கெல்லாம் டார்க்கா இருக்கும். எங்கெங்கெல்லாம் லைட்டா ப்ரொடியூஸ் ஆயிருக்கோ அங்க லைட்டா இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகேவா? இதுதான் அப்ப எங்க கிரீன் குளோரோபில் அதிகமா இருக்கோ, குளோரோபிளாஸ்ட் எந்த செல்ல அதிகமா இருக்கோ அங்க more starch is being produced, more carbohydrates is being produced. எங்கெங்கெல்லாம் லஷ் கிரீனா நல்ல கிரீனா இருக்கோ அங்கெல்லாம் chlorophyll produce ஆகும். Okay. Now let us study how the plant obtains carbon dioxide. In class 9 we talked about stomata.
leaf killer, stomata, which are tiny spores present at the surface of leaf. மேல இல்ல, கீழ் பாகத்துல. ஓகேவா? Massive amount of gaseous exchange take place in the leaves through these spores for the purpose of photosynthesis. But it is important to note here that exchange of gas occurs across the surface of the stem, root, and leaves as well. Since large amount of water can also be lost through these stomata, the plant closes these pores when it does not need carbon dioxide for photosynthesis. The opening and closing of the pores is a function of the guard cells. The guard cells swell when water flows into them, causing the stomatal pore to open. Similarly, the pore is closed if the guard cells shrink. அதாவது என்னன்னா, இப்போ இந்த ஸ்டொமேட்டா அப்படின்றது இது கார்ட் செல்ஸ், இதுதான் கார்ட் செல்ஸ். இந்த ஓப்பனிங் இருக்குல்ல, இந்த போர் பேர் தான் ஸ்டொமேட்டா. இது மூலியமா தான் ஏர் உள்ள போகும், வெளில வரும். இது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எது மூலியமா நடக்கும்னா இந்த கார்ட் செல்ஸ் மூலியமா தான் நடக்கும். இப்போ இப்படி இருக்கு, எப்படி டைட்டா இருக்கு, இப்படி டைட்டா இருக்கு. தண்ணி வந்து உள்ள போகுது, அப்போ அப்சர்வ் ஆகுது, அப்ப ஸ்வெல் ஆகும். ஸ்வெல் ஆகிறப்ப என்ன ஆகும், அப்படியே ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? அந்த கார்ட் செல் அப்படியே குண்டாகிறப்ப அப்படியே ஓப்பன் ஆயிடும். ஆல்ரைட், அப்போ ஸ்டொமேட்டல் போர் ஓப்பன் ஆயிடும். இப்போ தண்ணி வெளில போகுது, ஸ்ட்ரிங்க் ஆகும், அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒட்டிக்கும், க்ளோஸ் ஆயிடும். எப்பப்பெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படலையோ அப்பப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா இது மூலியமா வாட்டர்ல நிறைய வெளில போயிடும். வாட்டர் வேகமா வெளில விட்டுச்சுன்னா, வாட்டர் இல்லைன்னா, ஏன்னா அந்த வாட்டர் மூலியமா தான் ஃபுட்டு டிரான்ஸ்பர் ஆகும், எல்லா இடத்துக்கும் போகுது. கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணது மூலியமா எல்லா இடத்துக்கும், பிளான்ட் பாடிக்கு எல்லா இடத்துக்கும் அந்த எனர்ஜி ஸ்டார்ச்சை வந்து சென்ட் பண்ணுது. எக்ஸஸா இருக்கிறத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல நடக்குது. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவிட்டியா, இந்த ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டியோட முடிச்சுக்கலாம். Activity 6.2. Take 2 healthy potted plants which are nearly the same size. கிட்டத்தட்ட ஒரே சைஸ் இருக்கிற பிளான்ட் ரெண்டு வந்து எடுத்துக்கிறோம். Keep them in the dark room for 3 days. Now place each plant on the separate glass plate. Place a watch glass containing potassium hydroxide. இது இருக்குல்ல potassium hydroxide. Potassium hydroxide ஃபார்முலா என்ன? KOH. Potassium hydroxide, KOH. By side of one of the plants. The potassium hydroxide is used to absorb carbon dioxide. இப்போ potassium hydroxide என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள இருக்க கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுக்கணும். அப்போ இந்த பெல் ஜார்க்குள்ள கார்பன் டை ஆக்சைடே இருக்காது. Alright. Cover both plants with separate bell jar as shown in Fig 6.4. Use Vaseline to seal the bottom. ஒரு வேஸ்லின், ஒரு வேக்ஸ் மாதிரி வச்சு கீழே ஃபுல்லா சீல் பண்ணணும். குட்டி கேப் கூட இருக்கக்கூடாது, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் உள்ள போயிட்டு வரோம்ல, அதுல இருக்கக்கூடாது. அதுக்காக தான் வேஸ்லின் வந்து போட்டு அடைச்சிடலாம் எல்லா சைடும். Keep the plant in sunlight for about 2 hours. Pluck a leaf from each plant and check for the presence of starch as in the above activity. Do both the leaves show the presence of same amount of starch? What can we conclude from this activity? இப்ப என்ன ஆகுது, இந்த இதுல வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைட எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டோம். அப்ப இந்த பெல் ஜார்க்குள்ள இப்ப கார்பன் டை ஆக்சைடே இல்லை. ஓகேவா?
இதுல கார்பன் டை ஆக்சைடு உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இதை டோட்டலா சீல் பண்ணி வச்சிருக்கோமா. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இதுல இருக்க லீஃப் எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண அதே டெஸ்ட் என்னெல்லாம் பண்ணோம். முதல்ல ஹாட் வாட்டர்ல பாயில் பண்ணணும், டிப் பண்ணி பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி எடுத்துட்டு அதை எடுத்து ஆல்கஹால்ல போட்டு அது அது முடிஞ்சிருச்சு. 6 hours தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அவங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் மட்டும் சொல்லிட்டாங்க. முதல்ல எடுக்கணும், அந்த 6 hours வைக்கிறோம்ல, எதுக்காக அந்த ரியாக்ஷன் ஹேப்பன் ஆகிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் அந்த எடுத்து வாட்டர்ல பாயில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்கஹால்ல இமர்ஸ் பண்ணிட்டு அதை வாட்டர் பாத் பண்ணணும். ஆல்கஹால் எனி ஆல்கஹால், ஓகே, மெத்தனால், எத்தனால், அதுல போட்டுட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ண ஆல்கஹால் பாயில் ஆகிற வரைக்கும் விடணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு தண்ணி அது சுட வைக்கிறோம், அதுல இந்த ஆல்கஹாலோட அந்த கண்டெய்னரை அது மேல வைக்கணும். வாட்டர் மூலியமா இது ஹீட் ஆயிட்டு பாயில் ஆகும். வாட்டர் பாத் பண்றோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்றோம், அயோடின்ல டிப் பண்றோம். டிப் பண்ணிட்டு எடுத்து செக் பண்ணா கலர் சேஞ்ச், ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர்ல அது மாதிரி வரும். Based on the two activities performed above, can be designed an experiment to demonstrate that sunlight is essential for photosynthesis. அப்போ இதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்ப என்னென்னலாம் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், குளோரோபில் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப கார்பன் டை ஆக்சைடு முக்கியம் பார்த்தோம். அடுத்து சன்லைட் முக்கியம். ஒண்ணும் இல்ல, டார்க் ரூம்ல ரொம்ப நாளா வச்சுட்டு ஒரு பிளான்ட் எடுக்கணும், அதை எடுத்து செக் பண்றோம். ஸ்டார்ச் வெளியில சன்லைட்ல இருக்கிற ஒரு இதை எதுக்கு செக் பண்றோம். அப்ப எதுல ஸ்டார்ச் அதிகமா இருக்கு, எதுல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். அதே மாடல் தான். எதுங்க பிளக் பண்ணுங்க, வாட்டர்ல பாயில் பண்ணுங்க, அதை எடுத்து ஆல்கஹால்ல போடுங்க, ஆல்கஹால்ல பாயில் பண்ணுங்க, பாயில் பண்ணதை எடுத்து அயோடின்ல போடுங்க, அயோடின்ல போட்டுனா ஸ்டார்ச் அதிகமா இருக்குன்னா ப்ளூ கலரா, ஸ்டார்ச் இல்லைன்னா ப்ளூ கலரா ஆகாது. ஸ்டார்ச் எல்லாம் அப்படியே வெளுத்து போயிடும்ல, ஒரு கிரீன் இதெல்லாம் போயிட்டு வெளுத்து. அது நம்ம எதுக்காக நம்ம இது பண்றோம், அந்த கிரீன் குளோரோஃபில்ல எடுக்கிறதுக்காக தான் பண்றோம். இதுல வாட்டர்ல போட்டுட்டு அதை சாஃப்ட் ஆக்கிட்டோம், அந்த ஆல்கஹால்ல போட்டுட்டு அதை இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிட்டோம். வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஸ்டார்ச் மட்டும் தான் இருக்கும். அப்ப அது கூட அயோடின் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ கலரா மாறும் ஸ்டார்ச். அதை டெஸ்ட் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் அதான் பண்ணுவாங்க. So far, we have talked about how autotrophs meet their energy requirement, but they also need other raw material for building their body. Water used in photosynthesis is taken up from the soil. அப்போ வாட்டர் வேணும்ல, வாட்டர் எதுல இருந்து எடுக்கிறோம், சாயில்ல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. Other materials like nitrogen, phosphorus, iron and magnesium are taken up from the soil. Soil இருந்து தான் நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன், மெக்னீசியம் அதெல்லாம் கூட தேவைப்படும். Nitrogen is an essential element used in synthesis of protein and other compounds. புரோட்டீனுக்கு நைட்ரஜன் கண்டிப்பா வேணும். ஓகேவா. புரோட்டீனுக்கு கண்டிப்பா நைட்ரஜனும் தேவைப்படும். This is taken up in the form of inorganic nitrates and nitrites. Nitrates na enna sonnom, NO3 minus. Nitrites na NO2 minus. Or it is taken up as an organic compound which have been prepared by bacteria from atmospheric nitrogen. இப்போ இது நைட்ரேட்ஸ் தான் எடுக்கிறோம், இல்லைன்னா என்ன ஆகுது, ஒரு சில பாக்டீரியா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணும். இது நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இது ரூட் நாடியூல்ஸ்னு ஒரு இது இருக்கும், அதுல இந்த பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா அதை இந்த ரூட் தான் அலோவ் பண்ணும். ஏன் அலோவ் பண்ணோம்னா அப்பதான் அது நைட்ரஜனை, அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை
நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு தேவையான நைட்ரேட்ஸ் ரூட் இருக்கு வந்து இப்படிதான் நடக்குது இது வரைக்கும். சரி, இப்ப பயாலஜில இது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 35%, 40% இந்த லெசனோட இருக்கு. ஓகேவா, ரைட்? 30% இந்த லெசனோட. இப்ப இதே மாதிரி இப்ப நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணாம இல்ல வந்து வேற இந்த கொஸ்டின் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனாலன்னா உங்களை யோசிக்க வைக்கிறது, ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீ ஆத்மாலாம் கேட்ட, ஓகேவா? சரியா, அது எல்லாமே அது ஒரு தனி கான்செப்ட். நம்ம பாடி வந்து ஒரு ரொம்ப விசித்திரமான, ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்துல சிங்க்ரைஸா கோஆர்டினேட் பண்றது. பார்க்கறது, கேட்கறது, சாப்பிடுறது, ஸ்மெல் பண்றது, உள்ளுக்குள்ள நான் என்னதான் பேசிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கூட அசராம பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கு. பிளட் அப்ப ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா பிளட் புஷ் பண்ணிட்டே இருக்கு. புஷ் பண்ண ஒரு சைட்ல இருந்து வெளில வந்துட்டே இருக்கு. ஒரு சைட்ல வந்து என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைட நம்ம லிபரேட் பண்ணுது. அப்போ அதுக்கு பார்ஷியல் ப்ரெஷர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 11th போறப்ப அதை பத்தி இன்னும் டீட்டெயிலாவே நான் சொல்லுவேன் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. இவ்வளவு ஆச்சரியமான ஒண்ணா நம்ம பாடிக்குள்ள, நம்ம பாடியே பயங்கர ஆச்சரியமானது. பயாலஜி எல்லாமே ரொம்ப வந்து முட்டாள்தனமா யோசிப்பாங்க. பயாலஜினா இது மட்டும் தான், பிசிக்ஸ்னா இது வேற, கெமிஸ்ட்ரினா இது. இப்பயே வந்து எத்தனை இடத்துல நான் வந்து கெமிஸ்ட்ரியே ஹைலைட் பண்ண வேண்டியது. அங்கேயே இதை பத்தி படிக்கும். இதுக்கு தேவையான ஒரு காம்பனன்ட் நம்மளோட பாடிக்கு ஒரு மெடிசனா தேவை, ஒரு என்சைம் தேவை, பத்தல. அதுதான் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் மூலமா அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது. அடுத்து ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷன்ஸ் படி. அப்புறம் ஹியூமன் பீயிங், நம்ம பாடியில நியூட்ரிஷன் எப்படி கிடைக்குது, ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்னெல்லாம் கிடைக்குது. டைஜஷன் ப்ராசஸ், ஓகேவா? இது முடியுமா? அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், மூச்சு. அப்ப ஏரோட இன்டேக் பத்தி படி, எப்படி வெளியில தள்ளுறோம் அப்படின்ட்டு படி. அப்புறம் ஏடிபி அப்படின்றத பத்தி படிப்போம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிபி, ஏடிபி வந்து அடினோசின் டைபாஸ்பேட், டைபாஸ்பேட் அது ட்ரைபாஸ்பேட். அப்ப இது எல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள நடக்கிற கேள்வி கேட்கும். அப்போ நம்ம ஒரு அன்வான்டா ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயம் பண்றோம். ஓகே, அன்வான்டா ஒரு விஷயம் பண்றோம். அது நம்மளை எப்படி எல்லாம் நம்ம பாடிக்கு அதை அக்செப்ட் பண்ண, அதை நம்ம பண்றோம். அதனால என்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு விஷயம் பயங்கரமா ஆச்சரியப்பட்ட, எதுவுமே இவ்வளவுதானா அப்படின்னு நம்மளுக்கு தோணவே தோணும். அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், டிரான்ஸ்போர்டேஷன்னா பிளட் எப்படி பியூர் பிளட், இம்பியூர் பிளட் நம்ம உடம்புக்குள்ள எப்படி நடக்கும், இது பாடிக்குள்ள நடக்குது. ஹார்ட்ல இருந்து போறது லங்ஸுக்கு ஒரு செட்டு போகும், போயிட்டு வந்து பியூர் பிளட் கொண்டு வரும். பியூர் பிளட் போயிட்டு பாடிக்கு சேர்க்கும். பாடியில இருந்து இம்பியூர் பிளட்டை கலெக்ட் பண்ணி திருப்பி ஹார்ட்டுக்கு வரும். இதுல இருந்து இம்பியூர் பிளட் போயிட்டு லங்ஸ்ல போயிட்டு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு டெபாசிட் பண்ணிட்டு ஆக்சிஜன் எடுக்கும். இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா, நான் ஸ்டாப்பா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பிளட் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர்னா என்ன, எதனால அது வந்து இப்போ 20, 80, 120 இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா என்ன, என்ன நடக்குது? நீங்களே சொன்னீங்களே பல்ஸ் பார்க்கணும், உயிரோட இருக்காங்க, எதனால பல்ஸ பார்க்கணும்? மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளேட்லெட், பிளேட்லெட்னா என்ன, பிளட்ல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், லிம்ப் அப்படின்னா என்ன, அப்புறம் த்ரோம்போசைட்ஸ், குளுக்கோசைட்ஸ். த்ரோம்போசைட்ஸ் தான் ரெட் பிளட் கார்பஸ். அப்படின்னா என்ன, அது இதுல இல்ல, அடுத்த வருஷம் வரும். அப்போ பிளான்ட்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது,
வாட்டர் மூலயமா அதுதான் பிளான்ட்ல எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ ஒன்னொன்னா நம்ம பொறுமையா அழகா படிச்சுட்டே வரும். எக்ஸ்கிரீஷன் சொன்னோம்ல, கிட்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒழுங்கா தண்ணி எல்லாம் குடிக்கல அப்படின்னா பயங்கரமா கிட்னி அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கண்டமணிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எல்லாம் சாப்பிடுறோம்ல, ஜங்க் ஃபுட், பானிபூரி, அதோட இந்த மாதிரிலாம் சாப்பிடுறோம்ல, இது எல்லாமே என்ன பண்ணும், கிட்னியில கிட்னி அதை எல்லாத்தையும் அதை ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கணும். இது டேஸ்டா இருக்கு, இதா இருக்கு, அதா இருக்கு சாப்பிட்டு கிட்னியோட எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கு. அதுல சோடா மாவு இது மாதிரிலாம் சேர்க்கறாங்க, அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டே தவிர்க்கிறது இந்த ரீசன். நம்ம இது டேஸ்டா இருக்கு நம்ம யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் இது டைலட் அந்த கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, அதாவது நம்மளோட கிட்னி அந்த இம்பியூர் திங்ஸ ஃபில்டர் பண்ணி அதை எடுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் திருப்பி ரிட்டர்ன் பிளட்லயே போயிட்டு இருக்கு. அப்போ இம்பியூரிட்டிஸ் அதிகமாயிட்டே போகுது. என்ன பண்ணணும், அதை வெளில எடுத்து அதை சொல்யூஷன்ல போட்டு அதை சரி பண்ணி இன்னொரு பிளட்டை நம்ம ரிட்டர்ன் செய்யணும். அப்ப இதுக்குதான் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அன்ஹெல்த்தியா இருக்கிற ஒரு விஷயம் பார்த்துக்கலாம், பெரிய இதுவான்ட்டு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல இவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும். பிளான்ட்ல வேஸ்ட் இல்லையா, அது எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது, அதுலயும் வேஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுங்க, அதை எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணுது. இது வரைக்கும் இந்த இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்கு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒண்ணுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லெசன் பத்தி இன்னும் அதிகமா படிப்பேன். படிக்க படிக்க ஃப்ளூவன்ஸ் தெரியா, இப்பயே நீங்க இந்த லெசனுக்கு தேவையானதை படிச்சிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அழகா ரிசல்ட் வர ஆரம்பிச்சு. சரியா?